ஹலோ எவ்ரிவன். நம்ம இப்போது என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இவ குழந்தைய வளர்க்க போகிறா, எந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய எஃப்ஹெச் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. இவ பேர் கதா. இவ குழந்தைய எடுத்துகிட்டு போய் தெரிஞ்சவங்கிட்ட கொடுத்துட்டு சீக்கிரமாக போயிட்டு யோகாசனம் சொல்லித்தரா எல்லாருக்கும். யோகா பண்ணுற எல்லாருக்கும் இந்த மாதிரி பண்ணால் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மோட்டிவேட்டாக பேசுகிறா. அதுக்கப்புறம் சைக்கிள் எடுத்துகிட்டு அவள் போயிட்டே இருக்கா. கால் வருது ஆஃபீஸ்லேருந்து. அவருடைய சார் பேசுகிறாரு. நீ எல்லா ரோலும் கரெக்டாக பண்ணுற, எப்படி மல்டி டேலண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவளை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. இவள் சிரிச்சுட்டே நான் உங்களை பார்த்து தான் சார் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுறான். போயிட்டு இருக்கும்போது அந்த வழியில் 2 வயசானவங்க வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு கிராஸ் பண்ணி விடுறா. அந்த சார் கேட்குறாரு, ஏன் என்னாச்சு, டிராஃபிக்கில் நீ மாட்டிக்கிட்டியான்னு கேட்குறாங்க. இல்லை சார், நானே தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொன்னதால் அந்த சார் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறாரு. ஏன் இப்படி பண்ணுற நீ, இன்னும் டெட்லைன் வந்து 2 நாள் தான் இருக்குது, 5 நாள் நம்ம ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா செட் ஆகாது, உனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, சிங்கிள் பேரண்ட்டு, அதுவும் நீ ஞாபகம் வச்சுக்கோ, நீ பெரிய ஆர்கிடெக்ட் வேறு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவள் சொல்கிறா, சார் உங்களுக்கே நல்லா தெரியும், எனக்கான ப்ராஜெக்டை நான் கரெக்ட் டைமுக்கு முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. காரில் வர இவங்க 2 பேர் தான் கம்பெனியோட பாஸ். இந்த ஃப்ரெண்டுக்கார சொல்கிறான், பியான் நீ என்ன இவ்வளோ கேஷுவலாக வர, எனக்கு அவ்வளோ ஒரு டென்ஷனாக இருக்குது, நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இது என்ன அசால்ட்டான ப்ராஜெக்டாக, இது துபாய் ஹெரிட்டேஜ் ப்ராஜெக்ட்டு, இப்போயே மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப டென்ஷனாக இருக்கான். அவன் சொல்கிறான், எதுக்கு நீ இப்படி பண்ணுற, கேஷுவலாக இரு, மீட்டிங் தானே அட்டன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். 2 பேரும் அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிடுறாங்க. இவன் அவனை கூப்பிட்டு காமிக்கிறான், வியான் அங்கே பாரு, இவர் தான் என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்கிறான். அவர் ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்காரு. 1 வருஷம் ஒரு பொண்ணு கூட அப்படின்னு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் சொல்கிறான், பொண்ணுங்களை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஏன் நீ பொண்ணுங்களில் இப்படி வெறுக்கிற அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான் ஃப்ரெண்டுக்காரன். அதுக்கு வியான் சொல்கிறான், பொண்ணுங்க காசு இருக்கிற வரைக்கும் தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜெலஸில் பேசுகிறான். இவனுக்கு வியானுக்கு பொண்ணுங்கனாவே பிடிக்காது. மீட்டிங்காக எல்லோரும் உட்காந்தாச்சு. இந்த ஃப்ரெண்டுக்காரன் கேட்குறான், இந்த ப்ராஜெக்ட் 2 வருஷத்துக்கானது தானே, இப்போ எங்களை கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த மொட்டை பாஸ் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் பிரமிட்க்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், இந்த ப்ராஜெக்டை நீங்கள் 1 இயரில் நீங்கள் முடிச்சு கொடுக்கணும் எங்களுக்கு அப்படின்ட்டு. இந்த ஃப்ரெண்டுக்காரர் அது எப்படி எங்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வியான் யோசிச்சுட்டு, ஓகே எங்களால் இந்த 1 இயரில் நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் ஹெரிட்டேஜ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறான். கதாவை தான் காமிக்கிறாங்க. இங்கே ஒரு ப்ரெக்னென்ட் லேடி அங்கே ஒரு பையன் நிற்கிறான். இவங்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் காமிக்க தான் கதா வந்திருக்கா. இந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து சுற்றி காமிக்கிறா. இந்த பக்கம் டைனிங் டேபிள், இந்த பக்கம் டிவி, பீரோ இங்கெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த பக்கம் ஒரு ரெட் கலர் சோஃபா போட்டு அவங்க அப்பா அந்த பையன் கூட நல்லா விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆதி ஆரோவை பற்றி சொல்கிறான். அப்படியே சந்தோஷமாயிடுறா கொஞ்ச நேரத்தில். இந்த மாதிரிலாம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டை இவங்களுக்கு வாங்கி தரா. இங்கே இந்த 2 பாஸும் பேசிட்டு வராங்க. வியானும் அவனுடைய ஃப்ரெண்டும் பேசிட்டு வராங்க. இந்த மாதிரி டைம் வந்து 10 o'clock மீட்டிங் போட்டுரு, ஏன்னா நமக்கு 1 இயர் தான் இருக்குது இந்த ஹெரிட்டேஜ் ப்ராஜெக்டாக. ஸோ 10 o'clockல எல்லோரும் மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வரான். இந்த ஃப்ரெண்டுக்கார சொல்கிறான், நீ அதை பற்றி நீ கவலைப்படாத, டெட்லைன்லாம் மனசில் வச்சுக்காத அப்படின்றான். ஏன்னா அதில் ஒரு கதான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் செம்ம இன்டெலிஜென்ட்டான பொண்ணு, சூப்பரான டிசைன்ஸ்லாம் அவள் கொடுப்பா அப்படின்றான். இந்த வியான் கேட்குறான், நீ ஏன் கதா பின்னாடியே இருக்க, நமக்கு டெட்லைன் இருக்கா. இந்த ஃப்ரெண்டுக்கார சொல்கிறான், நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு இப்போ புரியாது, கதா உனக்கு ப்ரெசன்டேஷன் காமிப்பாள், அப்போ உனக்கு நல்லாவே புரியும், அவனுடைய ப்ரெசன்டேஷன் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் கிரவுண்டை தான் காமிக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் பேட் எடுத்துகிட்டு போகிறான். ஒரு பையன்கிட்ட கேட்குறான், நீ என்னோட டீம்லேயே சேர்த்துக்கிறியான்ட்டு. அவன் சொல்கிறான், இல்லை நீ அந்த பையன்கிட்ட கேளு அப்படின்றான். அவனும் நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இவன் ரொம்ப சோகமாகிடுறான். அந்த இடத்துக்கு கதா வரா. இவன் பேர் தான் ஆரோ, அந்த பையன் தான் கதாவோட பையன். ஆரவ் சொல்கிறான், என்னை யாரும் விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டிருக்காங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றான். அதுக்கு கதா சொல்கிறான், கஷ்டப்படாத, நீ என்னோட மங்கி தானே அப்படின்னு கூப்பிட்றா. இவன் வந்து அவளை செல்லமாக மங்கின்னு கூப்பிடுவா. நீ வந்து உன்னுடைய எனர்ஜியை வந்து சேவ் பண்ணிக்கோ, டாக்டர் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வரைக்கும் நீ வந்து உன்னுடைய எனர்ஜியை சேவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கல, அப்போ தானே நீ போயிட்டு எனக்கு
கோவா மரத்தில் போய் எனக்கு கோவா பறிச்சுட்டு வந்து கொடுப்பா அப்படின்னு சொல்கிறான். சரி மம்மா, நான் வந்து என்னுடைய எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் சந்தோஷமாயிட்டுறான். ஃபால்குனி சிஸ்டர் கேட்குறாங்க, எப்படி இருக்க கத்தானி அப்படின்ட்டு. நான் நல்லா தான் இருக்கேன், என்னுடைய ஆரவை பார்க்கும்போது எனக்கு எல்லா கஷ்டமும் போயிடுது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நீ இப்படியே எத்தனை நாள் தான் ஓடிட்டே இருப்ப? ஆமாம், நான் ஓடிட்டு தான் இருப்பேன், நிறுத்த மாட்டேன். என்னுடைய குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட்காக நான் காசு சேர்த்து வச்சுட்டு தான் இருப்பேன். ஏன்னா அவன் என்னுடைய ரத்தம், அவனுக்காக நான் தான் போராடுவேன். நான் இப்படி ஓடிட்டே இருக்கிறதால பணத்துக்காக ஓட்டுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் பணத்துக்காக தான் போகிறேன், அதுவும் என்னுடைய குழந்தையோட ட்ரீட்மெண்ட்காக தான். ஏன்னா அவனுக்கு பிளட் கேன்சர். நான் அதை நினச்சி டெய்லியும் நினச்சிட்டு தான் இருக்கேன், யோசிச்சுட்டு தான் இருக்கேன். அவனை பார்க்கும்போது என்னுடைய கவலை எல்லாமே மறந்து போயிடுது. அவனுக்காக தான் நான் எப்போவுமே உழைச்சிட்ருக்கேன். அவனுக்காக அந்த டோனர் கிடைக்கிற வரைக்கும் அந்த பிளட் கேன்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த ஃபால்குனி சிஸ்டர்கிட்ட சொல்லிகிட்ருக்கான். என்னுடைய மங்கி சீக்கிரமாகவே சரியாயிட்டு எனக்காக கோவா ட்ரீல ஏறி நிறைய கோவா எனக்காக பறிச்சிட்டு வருவான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு ஏக்கத்துடனும் சொல்லிகிட்ருக்கான். கத்தா சொல்கிறான், இனிமேல் கூட நான் இன்னும் உழைக்கணும், ஒரு நிமிஷம் கூட சோர்வடையாமல். ஏன்னா என்னுடைய குழந்தைக்காக. ஃபால்குனி சிஸ்டர், நீங்களும் அவன் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கீங்க, எனக்கு தெரியும். ஒரு பேரண்ட்டாக கத்தா ரொம்பவும் கஷ்டப்படுறா. அதுக்கப்புறம் அவள் சொல்கிறா, நான் அவங்களுடைய பிளட் கேன்சருக்கான டோனரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்னுடைய பொறுமையை நான் இழக்கவே மாட்டேன், அதுக்காகவே நான் போராடிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் தான் காமிக்கிறாங்க. இவன் டீ போட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். எங்கே இன்னும் ஃபால்குனி சிஸ்டர் வரலை அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் ஆரோக்கிட்ட பேசுகிறான். ஆரோ, என்ன பண்ணுற, வா சாப்பிட்லான்னு. நீங்கள் சாப்பிடுங்க மாமா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் துபாய் ஹெரிட்டேஜ் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க சார் அப்படின்னு கேட்குறான். நான் கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஆரோ சொல்கிறான். அப்படிங்களா, கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ராஜெக்டா, அது என்ன அப்படின்னு கதா கேட்குறான். ஆரோ அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் பேசிகிட்டே இருக்கும்போது இவன் ஓடி போனதால் அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. அப்படியே மூச்சு திணறான். கதா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடாச்சு, பொண்ணு ஆகலை அப்படின்னு சொல்லி பயப்படுறா. ஆரோக்கு ஒரு மாதிரி இதுவாகுது. அவளை படுக்க வச்சு, ரிலாக்ஸ் ஆரோ, ரிலாக்ஸ், பயப்படாத, ஒன்றும் இல்லை, நல்லா மூச்சு இழுத்து வெளியே விடு, லங்ஸை நல்லா மூச்சு காற்று நிரப்பு, அப்படியே ப்ரீத் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவள் பொறுமையாக சொல்கிறான். ஆர்வம் அதே போலவே கேட்குறான். அதுக்கப்புறம் கத்தா வந்து டேப்லெட்லாம் கொடுத்து ஆரோ கொஞ்சம் நார்மல் ஆகிட்டான். அதுக்கப்புறம் படுக்க வச்சிடுறா. இவள் டைம் பார்க்குறான், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்துட்டு அவன் ஏஞ்சி உட்காந்துட்டான். ஒன்றும் இல்லை மாமா, நான் சரியாயிட்டேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். ஐ எம் ஆல் ரைட் அப்படின்னு சொல்கிறான். ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சிடுச்சு. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.